டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபைனலா இந்த ஒரு படம் வந்து பார்த்துட்டு இருந்தாச்சு. செம்ம ஃபீல் குட்டான மூவி. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இப்பவே தியேட்டருக்கு போயிடுங்க. முடிஞ்சா ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டே போயிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஒன்லைன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு டேரக்டர் சொன்னார் அப்படின்னா, தென்னாலி படத்துக்கு பார்ட் 2 எழுதுற ஐடியால உட்காந்துருந்தேன். ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டார்ட் ஆச்சு. அதை பிடிச்சி அந்த கதையை பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ஒரு கதை அப்படிங்கிறது. அதே தாண்டி இந்த டேரக்டர் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரோலை அழகாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. நடிகராகவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்காரு. ஸோ அவரே ஹீரோவா நடிச்சு அடுத்த படம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இந்த ஒரு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஆடியன்ஸை வந்துட்டு அந்த படத்திலேயே ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த படத்துல என்ன நடக்குதோ அதுக்கு அழகா வந்து ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு சோகமான இடங்கள் வந்துட்டு நிறைய சீக்வன்சஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலயும் அந்த தொண்டை கவ்வும் போது டக்குன்னு ஒரு காமெடி போட்டு எல்லாத்தையும் அந்த சிரிச்சு ஸ்ப்ரெட் பண்ண விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எமோஷனலி ரொம்ப அழகா கனெக்ட் ஆயிருந்துச்சு. நிறைய இடங்கள்ல கண்ணீர் வரதான் செஞ்சுச்சு. ஸோ எல்லாருக்கும் எல்லா ஒரு உறவினர்கள் எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்குமான படமும் இருந்துச்சு. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க நெய்பர்ஸோடவும் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அந்த அழகான ஒரு சிம்பிளான சூப்பரான மெசேஜ் வந்து ஒரு லைட் ஹார்ட்டடா சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ டைம் தான் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.